பொன்னியின் செல்வன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த நாவலை படிக்கிறதுக்கு முன்னாடியோ அருண்மொழிவர்மர் அப்படின்னு இந்த பெயரை சொல்லியிருந்தா இந்த பேர் யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த படமும் இந்த நாவலும் தான் ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் அருண்மொழிவர்மன் அப்படிங்கிற இந்த பெயர் தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிய வைக்குது. இதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு பல பட்டப்பெயர்கள் இருந்துட்டு இருந்திருக்கு. பல இடங்களில் அவருடைய புகழும் அவருடைய செயலும் அவருடைய பட்டப்பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது தெரியல அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய கல்வெட்டு, நீங்கள் பார்க்கக்கூடிய செப்பேடு, இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய வரலாற்று குறிப்புகளில் இது எந்த அரசனை குறிப்பிடுது அப்படின்னே தெரியாமல் போயிடும். அப்படி ராஜராஜ சோழனுக்கு என்னென்னலாம் பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபஸர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்ட்ரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜராஜ சோழனுடைய பட்டப்பெயர் பெரிய ஒரு பட்டியலாகவே இருக்குது. அந்த பட்டியலில் இருந்த பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபயகுலசேகரன், அறிந்துர்கலங்கன், அழகிய சோழன், ரணமுக பீமன், ரவிகுல மாணிக்கம், ரவிவம்ச சிகாமணி, ராஜசர்வஞன், ராததுச்சரியன், ராஜகண்டியன், ராஜமார்த்தாண்டன், ராஜேந்திர சிம்மன், ராஜவினோதன், உத்தம சோழன், கேரளாந்தகன், சத்ருபுஜங்கன், சண்டபராக்கிரமன், சிங்களாந்தகன், சிவபாதசேகரன், சோழமார்த்தாண்டன், சோழகுல சுந்தரன், சோழேந்திர சிம்மன், திருமுறை கண்ட சோழன், தெலுங்ககுல காளன், நிகரளி சோழன், நித்திய வினோதன், பண்டித சோழன், பாண்டிய குலாசானி, பெரிய பெருமாள், மும்முடிச்சோழன், மூர்த்தி விக்ரமாவரணன், ஜனநாதன், ஜெயங்கொண்ட சோழன், சத்திரிய சிகாமணி. இப்படி ராஜராஜ சோழனுக்கு பல பட்டப்பெயர்கள் இருக்கு. இந்த பட்டப்பெயர்களாலையும் ராஜராஜ சோழன் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்னாலும் அட்லீஸ்ட் இதை நோட் பண்ணியாவது வச்சுக்கலாம்.